ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அரிசி பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நார்மலான மெத்தட் இல்லாமல் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸு, எந்த நட்ஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி, பிஸ்தா, சாரப்பருப்பு சேர்த்துருக்கேன். சாரப்பருப்பு போட்டு நீங்கள் பாயசம் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இதுலேயே காஞ்ச திராட்சை இருக்கும் இல்லையா, அதையும் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய்லியே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு அதையும் வறுத்தெடுக்கணும். பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நம்ம சீரக சம்பா இல்லைனா பிரியாணி ரைஸ் போட்டாலும் நல்லா வாசனையாக இருக்கும். அரிசி நெய்யோடு சேர்ந்து நல்லா வறுபட்டு வாசனை நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக நொய் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 லிட்டர் நல்ல திக்கான பால் எடுத்துக்கலாம். பால் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த அரிசி பால்லையே ஒரு 30 நிமிஷம் நல்லா வேகணும். நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பாத்திரம் வச்சு செய்யும் போது கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கு அடிக்கடிக்க இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பாலையும் இந்த அரிசியும் சேர்த்து குக்கரில் சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சும் எடுத்துக்கலாம். இந்த அரிசி வேகிற டைமில் இதுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 கப் சர்க்கரையை ஒரு பேனில் போட்டிருக்கேன். இதை எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ப்ரௌன் கலராக மாறும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பேச்சுலா கரண்டி வச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறம் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் நம்ம இதை நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா கேரமலைஸ் ஆன சர்க்கரை சிரப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன் பிட்வீனில் நம்ம பாலை அடிக்கடிக்க கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். 20 மினிட்ஸாக பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அரிசியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை சிரப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்த உடனே உங்களுக்கு நல்ல ஒரு காப்பி கலரில் பார்த்திங்கன்னா இந்த பால் மாறிடும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாயசம் நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட அரிசி பாயசம், கேரமலைஸ்ட் பண்ண அரிசி பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸும் இதில் ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இதோட திக்னஸ்லாம் கரெக்டாக இருந்தது. இது பார்க்குறதுக்கும் ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. டேஸ்ட்டுமே அருமையாக இருந்ததுங்க. குறிப்பாக அந்த சாரப்பருப்போட டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்தது. ரம்ஜான் டைமில் நம்மளுக்கு முஸ்லீம் ஃப்ரெண்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாயசம் டேஸ்ட் இருக்கும். இது கண்டிப்பாக அதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாயசம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அகிலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.